ஓகே, நான் வந்து மலேசியன் கான்சுலேட்டில் வேலை செய்கிறேன் ஆஸ் அ லேபர் அட்டாச்சி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேஷன் செய்கிறோம் 4 to 8 o'clock. ஸோ நிறையா பேர் வந்திருக்காங்க, விஐபி வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நிறைய ஒரு நெட்ஒர்க்கிங் இருக்குது, நெட்ஒர்க்கிங் செய்கிறாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிறாங்க ஒருத்தர். ஸோ இது ஒரு நல்ல கேதரிங். ஸோ இந்த மாதிரி வருஷம் வருஷம் செய்யணும்னு நான் நினச்ச ஒரு நல்ல நல்ல ஒரு 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 பிளாட்ஃபார்ம் ஃபார் எவ்ரி ஒன்ல இது கலந்து தெரிஞ்சுக்கிது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 170 பேர் விஐபி கூப்பிட்ருக்கோம். ஸோ எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு ஃபுட் கூட வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்குது, எஸ்பெஷலி மலேசியன் ஃபுட்ஸ். நாஸ் பிரியாணி இருக்குது, குவேலாம் இருக்குது, மலேசியன் ஃபுட்ஸு. ஸோ நல்லா டிலிஷியஸான ஃபுட்டு. ஸோ இது ஒரு பெரிய அன்புகம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புது அன்புகம் இது கிடைச்சிது. Vanakkam. My name is Razaidi Abdurrahim. I'm the director of Tourism Malaysia, covering South India and Sri Lanka. I wish to wish everybody Diwali vertical, and but this Deepavali celebration of open house is celebrating Diwali by our Consulate General of Malaysia in Chennai, and Tourism Malaysia is a part of the supporters for this particular event, and we really like to have all our Indian friends in Chennai to celebrate Diwali with us from Malaysia. And Tourism Malaysia wish that this branding Malaysia through Asia can be a very good branding, and then to share with all our Indian friends in Chennai to celebrate Diwali in Chennai. Thank you very much. வணக்கம், நான் சரவணகுமார், கான்சுல் ஜெனரல் மலேசியா டு சவுத் இந்தியா. என்னோட நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறது தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, புதுச்சேரி. அதாவது இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு அதோட நோக்கம் என்னன்னா, தீபாவளி ஓப்பன் ஹவுஸ் சொல்லுவாங்க, திறப்பு விழான்னு. இது மலேசியாவில் வந்து எங்கள் கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வந்து எங்களோட வருஷம் முழுதும் நடக்கும். ஒரு ஈவெண்ட்டுக்கும், தீபாவளிக்கும் சரி, சைனீஸ்க்கும் சரி, ஈத் முபாரக்கும் சரி. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சி மூலிமா நம்மளோட பாரம்பரிய உணவுகளை வந்து சமைச்சு ஒன்னொரு இனத்தவங்களுக்கு அது மூலிமா தெரிய வச்சு, அதே சமயத்தில் உடைகளும் சரி அணிந்து ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப், நம்மளோட சகோதரத்தை வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. என்னென்ன சமுதாயத்துக்கு நமக்குள்ள ஒரு யூனிட்டி வரும் இதனால. ஏன்னா பல மக்கள் வந்து பல பேக்ரவுண்ட், பல சமயம் பின்பற்றவங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சியில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்களால வந்து இன்னொரு சமயத்தை, இன்னொரு கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்க. இதோட நோக்கமே அதுதான். அதாவது மலேசியா வந்து நம்ம வந்து ஆஸ் அ டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், கல்ச்சுரல் டெஸ்டினேஷன், மல்டி டைவர்ஸ் கல்ச்சராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ மலேசியாவுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்தவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும். மலேசியாவில் வந்து நம்ம எப்படி மக்கள் வாழ்கிறாங்க, அதோட நோக்கமே நாங்கள் செய்கிறது அதுதான். நாங்கள் மலேசியாவில் மக்கள் எப்படி நிகழ்ச்சி நடக்கும், ஸோ இங்கே வந்திருக்க மக்கள்லாம் எப்படி வந்து ஒருத்தர் மகிழ்ச்சியாக ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது மூலமா உணவும் சுவைச்சு பார்த்தாங்க. மலேசியா உணவு,
சவுத் இந்தியன் உணவுக அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிஸ்லாம் இங்கே நம்ம வந்து லோட்டஸ்னு கம்பெனி மலேசியா இருக்கு, மணிப்பால் யூனிவர்சிட்டி காலேஜ், நாசிகண்டா பலித்தா, ஃபர்ஸ்ட் சோலா, இன்டர்நேஷ்னல் ஓல்டன் இன்டர்நேஷ்னல், ஜூனியர் கூப்பனன், கேக் பாயிண்ட், போனியோ பிரதர்ஸ் இவங்களாம் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஸ்பான்சர் பண்ணி சப்போர்ட் பண்ணி இவங்களோட பணி என்னன்னா 2 நாட்டுக்கான ட்ரேட் வந்து இவங்க வந்து ட்ரேட் எக்ஸ்பென்ஷனை வந்து நல்லபடியாக வளர்கிறதுக்காக இவங்களாம் வந்து ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்ததுக்கு இவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். நன்றி.